எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு கடந்த 24ஆம் திகதி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது சம்பந்தமான செய்தி வெளியானது. அதன் பின்னர் தற்பொழுது சில இடங்களிலே இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு ஏன் ஒரு முஸ்லிம் பிரதிநிதி நியமிக்கப்படவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையிலேயே எல்லை நிர்ணயம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் குறிப்பாக பல பகுதிகளிலே இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பிலான பிரச்சனைகள் காணப்படுவதனால் அதனை அந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு முஸ்லிம் பிரதிநிதி இருக்க வேண்டும் என்ற கருத்திலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய அதிகாரம், அதற்கு இருக்கின்ற பொறுப்புகள் சம்பந்தமாக நாங்கள் தற்போது சற்று ஆராய்வோம். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய புதிய தலைவராக கே சமன்ஸ்ரீ ரத்நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம். அதே போன்று எம்பி ரோஹண புஷ்பகுமார இவரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் முன்னாள் விவசாய அமைச்சினுடைய செயலாளர். அதே போன்று தவலிங்கம் இவர் எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய ஒரு தவிசாளராக செயற்பட்டவர். இவர்கள் தான் இந்த ஆணைக்குழுவிலே உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தவலிங்கம் நில அளவை ஆணைக்குழுடைய ஒரு தலைவராகவும் செயற்பட்டிருக்கின்றார். இந்த 3 உறுப்பினர்களும் தான் இந்த ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு நியமிக்க முன்னர் இது சம்பந்தமான நேர்முக தேர்வுகள் நடைபெறும். இதற்கு முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் முகமடும் சென்றிருக்கின்றார். ஆனால் முகமடுக்கும் இந்த ஆணைக்குழு எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே ஒரு உறுப்பினர் பதவி கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக இருக்கின்ற முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் கே சமன்ஸ்ரீ இவர்கள் தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே தேர்தல் ஆணையக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் முகமடுக்கு அங்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அவர் நேர்முக தேர்வுக்கு சென்றமை உறுதியான விடயம். இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லை நிர்ணய ஆணையக்குழுவினுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய தலைவரை ஜனாதிபதி நியமிப்பார். அதாவது அரசியலமைப்பு பேரவைக்கு இருக்கின்ற அதிகாரங்களின்படி எல்லை நிர்ணய ஆணையக்குழு அரசியலமைப்பு பேரவையினால் நியமிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் தலைவரை ஜனாதிபதி நியமிப்பார். ஆகவே எல்லை நிர்ணய ஆணையக்குழு நியமிக்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என்பது முதலாவது விடயம். அதே போன்று அரசியலமைப்பின் 95, 96வது பிரிவின் கீழ் இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு நியமிக்கப்படுகின்றது. இது 3 வருடங்களுக்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆணைக்குழு. இதிலே மொத்தமாக 3 உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும். இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய பொறுப்பு என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாராளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் மாவட்ட எல்லை நிர்ணயம் செய்தல் தான் எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய பொறுப்பாக அமைகின்றது. அதாவது பொது தேர்தலுக்காக இந்த தேர்தல் மாவட்டம் எல்லை நிர்ணயம் செய்தல் தான் இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதாவது 1988ஆம் ஆண்டு இந்த ஆணைக்குழு செயற்பட்டது. அதன் அடிப்படையிலே 22 தேர்தல் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே நிர்வாக மாவட்டங்கள் 25 மாவட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் தேர்தல் மாவட்டங்கள் 22 தேர்தல் மாவட்டங்கள் தான் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு, அதே போன்று மன்னார், வவுனியா மாவட்டங்கள் வன்னி தேர்தல் மாவட்டமாக அறியப்படுகின்றது. அதே போன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டங்கள் இலக்கம் 10 யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டமாக, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்கள் இலக்கம் 10 யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 22 தேர்தல் மாவட்டங்கள் தான் நாட்டிலே காணப்படுகின்றன. இதனை 1988ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய ஆணைக்குழு செய்தது. ஆனால் 1988ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரையிலே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் எதனை செய்தார்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கான அதிகாரம் அங்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். அதாவது எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அதிகாரம், அதற்கான பொறுப்பு, அவர்களுக்கு இருக்கின்ற கடமைகள் தொடர்பிலே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் ஊடாக அது வழங்கப்பட வேண்டும். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலமாக வழங்கப்பட வேண்டும். அது இன்னும் இடம்பெறவில்லை என்றுதான் தற்போது சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அது இடம்பெற்றால் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான பொறுப்புகள், கடமைகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று 88ஆம் ஆண்டு சட்டத்தின்படி பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் மாவட்ட எல்லை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு வழங்கப்பட்டாலும், எங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது அல்லது மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது அந்த தேர்தல் முறைமைகளிலே மாற்றம் ஏற்படுத்துகின்ற பொழுது எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சனை வரும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தலிலே புதிய முறைமைகளை கொண்டு வருகின்ற பொழுது எல்லை நிர்ணயம் தொடர்பிலான பிரச்சனை வரும். இவ்வாறு எல்லை நிர்ணயம் தொடர்பிலான பிரச்சனை ஏற்படுகின்ற போது கூட இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக
எல்லை நிர்ணய குழு ஒன்றை இவர்கள் நியமித்துக் கொள்கின்றார்கள். அதாவது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை சட்டம், அதே போன்று 1988ஆம் ஆண்டு மாகாண சபை சட்டத்தின் மூலம் எல்லை நிர்ணய குழுவை அமைச்சருக்கு நியமிப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அதன்படி எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் 2012ஆம் ஆண்டு ரவி ஜெயலலிதா தலைமையிலே எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு தவலிங்கம் தலைமையிலே மாகாண சபைகள் தொடர்பிலான எல்லை நிர்ணயம் குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் 2017ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுவுடைய விடயங்கள் இடம்பெற்று முடியவில்லை, தேர்தல் நடைபெறவில்லை என்ற விடயம் வேறு விடயம். ஆகவே இவ்வாறு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தேவைப்படுகின்ற விடயங்களுக்காக எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்படுகின்றது. அதனை விடுத்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நியமிக்கப்படுகின்ற எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் இதனை கூட செய்வதற்கான அதிகாரங்கள் இல்லை. ஆகவே சட்ட வல்லுநர்களோடு நான் கதைக்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆக குறைந்தது இந்த அதிகாரத்தையாவது எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு வழங்கினால் அவர்கள் ஏதாவது வேலை செய்வார்கள். அதனை விடுத்து 3 வருடங்கள் அவர்களுக்கான எந்த பணி இருக்கின்றது என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை. அதற்கான சட்ட வரையறைகள் தொடர்பிலான பிரச்சனை தான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறியாக ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதில் என்ன பயன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே பலரும் கேள்வி எழுப்புகின்றார்கள், இந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு முஸ்லிம் பிரதிநிதி நியமித்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறுகின்ற உண்மையான விடயம். ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்களுக்கு பல முக்கியமான பதவிகளுக்கு முஸ்லிம் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து இனங்களையும் சேர்ந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் அது இடம்பெற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மக்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயம் வேறுபட்டது, அவர்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட விடயம் வேறுபட்டது. அதனை அந்த இடத்திலே தெரிவிப்பதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கட்டாயமாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது இதில் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விதான் இருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் தற்போது பார்க்கின்றோம், தேசிய நிதி ஆணைக்குழுவுக்கு ஒரு முஸ்லிம் பெண் உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அரசேவை ஆணைக்குழுவுக்கு ஒரு முஸ்லிம் பிரதிநிதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்காலத்திலே போலீஸ் ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும், மனித உரிமைகள் ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும். இவ்வாறாக நியமிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஆணைக்குழுக்களுக்கு அனைத்து இனங்களையும் சேர்ந்து உறுப்பினர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட இந்த 3 உறுப்பினர்கள் தொடர்பிலே தற்போது எழுகின்ற இந்த சர்ச்சைகள் தொடர்பிலே, விமர்சனங்கள் தொடர்பிலே நாங்கள் ஆராய்கின்ற பொழுது எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். ஏனென்றால் தற்போது பல இடங்களிலே எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. காணி பிரச்சனை, அதாவது இருக்கின்ற எல்லை சம்பந்தமான பிரச்சனைகள் பல இடங்களிலே காணப்படுகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும். அது பாராளுமன்றத்தின் மூலம் இடம்பெற வேண்டும். நீண்ட காலமாக அது இடம்பெறவில்லை. அதனை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விடயம் சிலருக்கு கேள்வியாக இருக்கலாம், சிலருக்கு இது சம்பந்தமாக பல கேள்விகள் இருக்கலாம். அதற்கு ஒரு விளக்கம் அளிப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்தேன். நன்றி.